ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. தியானம் செய்தால் பணம் பொருள் சொத்து கிடைக்குமா? நிறைய பேர் கேட்கிறார்கள். தியானத்தால் மட்டும் ஞானம் கிடைக்கும். ஞானம் என்பது தெளிவு. இந்த தெளிவு கிடைக்கத்தான் யோகிகளும் ஞானிகளும் அரும்பாடுபட்டு தங்களது வாழ்வை தியாகம் செய்கிறார்கள். ஆம், பரம ஆனந்தத்தை அனுபவித்த பின் இவ்வுலகில் எல்லாமே சர்வ சாதாரணமாக தெரியும். ஞானம் அடைந்தவர்கள் எதற்கும் ஆசைப்பட மாட்டார்கள், எதையும் பெரிதாக எண்ண மாட்டார்கள். அவர்கள் நினைத்தால் எல்லாம் கிடைக்கும். ஆனாலும் தங்களது ஸ்தூல உடலை சட்டையை மாற்றுவது போலவே நினைப்பார்கள். பசி இருக்காது, ருச்சி இருக்காது, எந்த தேவையும் இருக்காது. இறைவனை கண்டவர்களையே ஒளியை கண்டவர்கள் என்பார்கள். ஆசைக்கு அப்பாற்பட்டவர்கள். இறை அருளை பெற்றவன் எதற்கும் ஆசைப்பட மாட்டான். இறைவன் ஆனந்த கண்ணீரை அருவியாக தருவார், ஊசி மழை தருவார், மின்சாரத்தையே மிஞ்சும் பவர் தருவார். உடல் சிலிர்ப்பினாலேயே உங்களை ஆட்கொள்வார், விஸ்வரூப தரிசனம் தருவார், விரும்பும் உருவங்களில் காட்சி தருவார். உங்கள் மனம் கேட்பது கிடைக்கும். மனதை அடக்கி ஆளும் தன்மை பெறுவோம். தெளிவான தீர்க்கமான முடிவுகள் எடுப்போம். சொல்வது செய்வது எல்லாம் அடி பிறழாமல் முறையாக நடக்கும். எல்லாம் வல்ல இறைவனைக்கான குருவின் கருணை அவசியம். அவர் சூட்சும உலகில் வாழ்பவர். என்லைட்டட் ஆனவர்களால் மட்டுமே இறைவனை காண உதவ முடியும். குருவில்லாமல் இறைவனை காண்பது கடினம். அவரே நெறிமுறை வரைமுறைகளை கற்றுத்தருவார். லட்சம் கோடிகள் செலவு செய்தாலும் இறைவன் கிடைப்பதில்லை. அன்பால், பண்பால், பாசத்தால், நன்றியால், விசுவாசத்தால் இறைவனை காணலாம். இறைவனை பரமாத்மா என்று அழைக்கலாம். பாசமாக அப்பா என்று அழைக்கலாம். புலால் உண்ணாமல், உயிர்களை வதைக்காமல், நெகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு நான் ஆத்மா என்ற உணர்வோடு இறைவன் பரமாத்மாவை தியானித்து பாருங்கள். பலருக்கு கடும் தவம் இருந்தும் காலம் காலமாய் கிடைக்காத இறைசக்தி உங்களை உணர வைக்கும். இறைவனிடம் நம்பிக்கை வையுங்கள். அவரது சக்தி உடலில் பாய்ந்தால் தீய சக்திகள் அண்டாது. அன்பு பெருகும், அமைதி பெருகும், ஆரோக்கியம் பெருகும், தூய்மை பெருகும், கருணை பெருகும், ஞானம் பிறக்கும், தெளிவு கிடைக்கும். பரமானந்தத்தில் திளைப்போம். தியானம் பழகுவோம், ஞானம் பெறுவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.